வெல்கம் வியூவர்ஸ். டேஸ்டி கடாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய ஸ்பெஷல் என்னென்னா ஸ்வீட் கார்னில் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தந்திருக்கேன். இதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ் போட்டுட்ருக்கேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளான மெத்தடில் சொல்லி தந்திருக்கேன். எப்படி செய்யலான்னு ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்டெப்பும் சொல்லி தந்திருக்கேன். பாருங்களேன் எவ்வளவு அருமையாக லேயர் வருது பாருங்கள். அதே மாதிரி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் சேர்க்குற மசாலாக்கள்லாம் சேர்த்து நீங்கள் செஞ்சீங்கன்னா அருமையாக இருக்கும். இதுக்காக 1 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். நான் இது ஃப்ரெஷ் எடுத்திருக்கேன். கிடைக்கலன்னா நீங்கள் ஃப்ரோசன் கூட எடுத்துக்கலாம். 1 கப்பு. அதே அளவு 1 கப் அளவுக்கு நான் வெந்தயக்கீரையை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியும், 5 பல்லு பூண்டு, 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதுக்காக மசாலா பொருட்கள் மல்லித்தூள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூளும் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் எடுத்திருக்கேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மிக்சியில் பச்சை மிளகாய், இஞ்சி, அதுக்கப்புறமா பூண்டு இதை எல்லாத்தையும் சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் கூட நம்ம நல்லா அரைச்சி கொண்டு வரணும். இது நல்லா நைஸாக அரைக்க வராது, கொஞ்சம் திப்பியாக தான் இருக்கும். ஏன்னா மேலே இருக்க தோல் சீக்கிரமாக அரைஞ்சி வராது. அதனால் இந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குங்க. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ஒரு பெரிய மிக்சிங் பவுலு அல்லது பெரிய இந்த மாதிரி பேசன் எடுத்துக்கோங்க. அதில் அரைச்சி வச்சுருந்த இந்த ஸ்வீட் கார்னை ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம இந்த மசாலா பொருட்கள் எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த பொடியெல்லாம் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறமா நம்ம இந்த அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதையும் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா இந்த கொத்தமல்லியையும் நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த வெந்தயக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, 1 கப் அளவு, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த ஸ்வீட் கார்னில் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால நீங்கள் ஸ்வீட் பிடிக்காதவங்க கொஞ்சம் தூக்கலாக மிளகாயெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா நம்ம சப்பாத்தி மாவு போல் பிசையணும். பிசையும் போது இதுக்கு தண்ணி அவசியப்படாது. ஏன்னா ஸ்வீட் கார்னில் ஏற்கனவே தண்ணி இருக்கிறதுனால அந்த தண்ணியே போதும். நம்ம இதை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். நம்ம பிசையும் போது இதுக்கு தண்ணி அவசியம் இல்லை. ஏன்னா இதை கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம்னா ஊற வைக்கும்போது பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்குன்னு. இதை ஊற வச்சதுக்கப்புறம் பாருங்கள் கொஞ்சம் லூஸ் ஆயிரும். இப்போ இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு இதை நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஏன்னா மேலே உள்ள லேயர் காயக்கூடாது. அதுக்காக இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதை மூடி நல்ல ஒரு 15லேருந்து 20 நிமிஷம், அரை மணி நேரம் ஊறினா கூட பிரச்சனை இல்லை. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுங்க. பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருந்துச்சு, இப்போ எவ்வளோ லூஸ் ஆயிடுச்சுன்னு. அந்த மாதிரி கொஞ்சம் இலகி வந்துடும். அதனால தான் தண்ணி சேர்க்க வேண்டான்னு சொன்னேன். இப்போ இதில் லேசாக மாவு தூக்கிங்க, இல்லைன்னா கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இதை திரும்பவும் ஒரு தடவை இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு செட் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே உருண்டையாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி நம்ம சைடில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மூடி வச்சுருங்க, இல்லைன்னா காஞ்சிரும். அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி தேய்க்கிற பலகையில் நம்ம இந்த உருண்டையில் கொஞ்சம் மாவு தூவி விட்டு அதுக்கப்புறமா இந்த இதை லேசாக கையில் தட்டி விட்டுட்டு நம்ம தேவையான ஷேப்பில் நீங்கள் இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சிருக்கேன். இதுக்கு மேலே அது நெய் விட்டுருக்கேன். நீங்கள் எண்ணெய் வேணாலும் எண்ணெய் விட்டுக்கலாம். இதை லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மடித்து இதுலேயும் லேசாக நெய்யை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதையும் மடித்து நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் இதை தேய்க்க போகிறேன்.
நல்லா தேய்ச்சி இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா தான் அந்த லேயர் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அடுத்து நம்ம சாப்பிடும்போது லேயர் லேயராக பிரிஞ்சு வரும். அதனால தான் நான் நெய்யோ ஆயிலோ சேர்த்துங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நெய் சேர்த்து கொடுங்க, ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும், அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி திக்னஸ்க்கு தேய்ச்சிட்டு நம்ம பேனை நல்ல தோசை தவாவை காய வச்சுருக்கேன், சூடு பண்ணி அதில் வந்து நம்ம இந்த பரோட்டாவை போட்டாச்சு. அந்த பரோட்டா வந்து மேலே பபுளாக கிளம்பி வரும்போது இதை திருப்பி விடணும். ஃப்ளேமை வந்து கொஞ்சம் லோ அல்லது லோ மீடியமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஸ்லோவாக வேகணும், அப்போ தான் வந்து நல்லா எல்லாமே வெந்து வரும். இப்போ கொஞ்சம் திருப்பி 2 தடவை திருப்பி விட்டதுக்கு அப்புறமா லைட்டாக வெந்து வரும்போது நம்ம இந்த மாதிரி ஆயிலோ அல்லது நெய்யோ அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இதில் நெய்யை அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் திருப்பி விட்டுட்டு வேக விட்டு நல்லா இந்த மாதிரி 2 பக்கமும் சிவந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும் இல்லையா, அது வரைக்கும் கொஞ்சம் திருப்பி விட்டுட்டு வேக விடணும். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, கருகி போயிடும், ஆனால் வேகாது. அதனால தான் கொஞ்சம் லோவாகவே வச்சுக்கோங்க, இல்லாட்டி லோ மீடியமில் வச்சுட்டு இந்த மாதிரி சிவந்ததும் நம்ம பரோட்டா ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இதே மாதிரி பாருங்கள், இன்னொன்று கூட நான் போட்டு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி ட்ரையாங்கிளில் தேய்ச்சிட்டு இப்போ ஃபஸ்ட்டு வெறும் தவாவில் தான் போட்டு நான் எடுத்துருக்கேன். ஒரு 2 தடவை இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆயில் போட்டிங்கன்னாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா முதவே போட்டிங்கன்னா அந்த கிறிஸ்பியாக வராது, கொஞ்சம் ஒரு மாதிரி சொதன்னு இருக்கும். அதனால தான் கொஞ்சம் அந்த வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் விட்டதும் மேலெல்லாம் சிவந்து வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா 2 பக்கம் சிவந்தோடனையும் நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இது மாதிரி புதுசாக ஒரு சிம்பிளான மெத்தடில் உள்ள ரெசிபிகள் போட்டுட்ருக்கேன். எனக்கு சப்போர்ட் கொடுக்க வேண்டுமென்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி.